பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைய கால அவகாசம் வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்ததை தொடர்ந்து போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து வி.கே. சசிகலா பெங்களூரு புறப்பட்டார். இதுகுறித்து போயஸ் கார்டனில் உள்ள நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சஞ்சீவி, பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைய போயஸ் கார்டனிலிருந்து சசிகலா எப்போது புறப்படுகிறார்? ஸ்ரீவித்யா, நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் நான் 3 பேருக்கும் சசிகலா, இளவரசி, அதே போல சுதாகரன் உட்பட 3 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதே போல 10 கோடி ரூபாய் தலா அபராதம் விதித்தது. இந்நிலையில் இன்றைய தினம் பெங்களூரில் இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றத்தில் 3 பேரும் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு ஆணையம் வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அதிமுகவுடைய வழக்கறிஞர் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக பல்வேறு காரணங்களுக்காக, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உடல்நலத்தின் காரணமாக சசிகலா அவர்கள் இன்றைய தினத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என்ற ஒரு மனுவை அதிமுக வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று முன்வைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனுவை ரத்து செய்து இன்றைய தினமே சசிகலா அவர்கள் பெங்களூர் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தனர். இதனால் இதற்கான ஏற்பாடுகள் தற்போது போயஸ் தோட்ட இல்லத்தில் நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது. இந்நிலையில் கண்டிப்பாக இன்று வாங்கிவிடலாம், அதாவது வாய்தா வாங்கிவிடலாம், அதே போல அவகாசம் வாங்கிவிடலாம் என்ற நம்பிக்கையில் விமானத்திலும் டிக்கெட் புக் செய்யவில்லை என்ற காரணம் அதிமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அதனால் தற்போது இதற்கு மேலாக சாலை வழியாக வாகனத்திலே செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகிறது. இந்நிலையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய எலங்கா என்று சொல்லக்கூடிய விமான நிலையத்தில் தற்போது ஏரோ இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு விமான கண்காட்சி நடைபெறும் காரணத்தால் தற்போது விமானங்கள் செல்வதற்கான தடையும் அந்த இடத்தில் உள்ளது. 2 மணி நேரத்திற்கு 10 மணி முதல் 12 மணி வரை எந்த விதமான விமானமும் அங்கு பறக்க முடியாது. அதனால் தற்போது விமானத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் தற்போது வாகனத்திலேயே இங்கு போயஸ் கார்டன் முதல் பெங்களூர் வரை செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தற்போது உள்ளே ஒரு சந்திப்பு நடந்து வருகிறது. இந்த சந்திப்பில் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கோகுலேந்திரா, வளர்மதி, டி.கே. எம் சின்னையா, அதே போல மற்ற உறுப்பினர்கள் தற்போது உள்ளே ஒரு சந்திப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு தற்போது தொண்டர்களிடம் வெளியே பேசிவிட்டு சசிகலா அவர்கள் பெங்களூருக்கு புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடனே இளவரசி, அதே போல சுதாகரனும் அவருடன் இணைந்து பெங்களூர் நீதிமன்றத்தில் சென்று ஆஜராவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகிறது. உள்ளே இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தால் தெரிகிறது. ஒரு சில தொண்டர்கள், அதே போல முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் உள்ளே தற்போது இந்த சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்நிலையில் இன்னும் அதிகபட்சமாக அரை மணி நேரத்தில் வாகனம் புறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு பக்கத்தில் அதற்கான கான்வாய் உள்ளிட்ட வாகனங்கள், அதாவது அணிவகுப்பு வாகனங்கள் தயாராக உள்ளது. இந்நிலையில் இங்கிருந்து புறப்பட்டு சரியாக 3 மணி நேரத்தில் பெங்களூரு சென்று அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய அதிமுக வழக்கறிஞர்கள் இன்றைய தினத்திற்குள்ளே சசிகலா அவர்கள் ஆஜராவார்கள் என்ற விஷயத்தையும் பெங்களூர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் சசிகலா அவர்கள் உட்பட 2 பேரும் உட்பட 3 பேரும் பெங்களூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஸ்ரீவித்யா.